தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய எஸ்பி லட்சுமணன் சார். சார் வணக்கம். வணக்கம். இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களே உள்ளன போலிங் டேட்டுக்கு. இப்போ நம்ம பேசியிருக்கக்கூடிய இந்த தேதியில் இப்போ அடுத்த வாரம் போலிங் நடந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் களம் இப்போ 4 முனை போல ரொம்ப ஷார்ப்பான கணிச்சு அப்படிலாம் நமக்குள்ள அவ்வளவு திறமையெல்லாம் இல்லை. ஒரு பொது பார்வை பார்த்தால் இவ்வளவு சங்கடங்களுக்கு பிறகும் திமுக ஒரு எட்ஜ் எடுக்குமோ, ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. 177 இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்லாம் நான் ஜோசியம் சொல்லலாம் நான் விரும்பல. அதுல எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. ஜோதிடத்தை நம்புறவன் தான் நான். அந்த ஜோதிடரே சொன்னாலும் அந்த ஆங்கிள் நான் நம்ப மாட்டேன். அப்படிலாம் சொல்ல யாராலையும் கணிக்க முடியாது. ஒரு பொது பார்வை பார்த்தால் எனக்கு அப்படி சொல்ல தோணுது. இது நடக்கலாம், என்னுடைய கருத்து தப்பாவும் போகலாம். என் கருத்து என்னன்னு கேட்டதுனால சொல்றதுனால சொல்றேன். ஓகே, அப்போ 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இப்போ 5 வருஷத்துல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், சில நல்லது கெட்டதுங்களும் இருக்கும், உள்ளடங்கிய விஷயங்கள் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஆஸ் அ சீனியர் ஜேர்னலிஸ்டா இதை அனலைஸ் பண்ணியிருப்பீங்க இந்த 5 ஆண்டுகளை. மக்களுடைய மனோநிலை இப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பு, இந்த ஆட்சி போயே தீரணும், இது நீக்கப்பட வேண்டிய ஆட்சி அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி எல்லாம் இல்லை. ஆனா ஒரு அசாத்திய மௌனம் நிலவுதுங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. கருத்து கணிப்புகள் அதை தான் காட்டுது. எதனால அதை தூக்கி குப்பையில போடணும்னு சொல்றேன்னா, 4 பேர் கருத்து கணிப்பு வெளியிட்டு 4 பேர் திமுக வருதுங்கிறான். இன்னொரு 4 பேர் அதே தமிழ்நாட்டில் போய் கருத்து கணிப்பு எடுத்துட்டு வரான், அதிமுக வருங்கிறான். எங்கேயா போய் எடுத்திய? எல்லாம் எங்க போய் எடுத்தீங்க? என்ன கேட்டிய? யாரை பார்த்திய? இப்படி வரலாமா முதல்ல கருத்து? இதுக்கு பேர் கருத்து கணிப்பா? அதனாலதான் அதை தூக்கி குப்பையில போடணுங்கிறேன் நான். ஃபேக்சுவலா கூட நீங்க ஒரு கருத்து கணிப்பை ஒரு சுட்டி காட்டி அது எக்ஸிட் போல நேர்மையா அவங்க இருந்தாங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வெளியோட சொல்லுங்க. இந்த கேள்விகளோடு நாங்கள் களத்துக்கு போனோம்னு முதல்ல காட்ட சொல்லுங்க சார். யாராவது ஒருத்தன் காட்டியிருக்கானா சார்? சொல்லுங்க. யார்கிட்டயாவது ஒருத்தர் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திருக்கீங்களா? ஏன்னா இவங்க கொஸ்டினை செட் பண்ணும் போதே ஒரு முடிவோட தான் உள்ள இறங்குவாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி சார் சர்வே ஒரு 4 காரு எனக்கு பெருசெல்லாம் தெரியும். அதெல்லாம் நீ சர்வே எடுக்கப்போ காசு இருந்தா கார்ல போ, இல்லாட்டி சைக்கிள்ல போ, இல்லாட்டி பஸ்ல போய் எடு. கட்சிக்காரன் போய் கார் கேட்டேன்னா அந்த கட்சிக்காரனுக்கு நம்ம செலவு பண்ணணும்னு உன் மனசுல தோணுமா தோணாது? அதான நன்றி உணர்ச்சி. உனக்கு கார் கொடுத்தால அப்ப என்ன சரி இந்த தொகுதியில் அவர் ஜெயிப்பாரு அப்படியான சார் மனசு போகும். அதுக்கு பேர் கருத்து கணிப்பா? பணம் கேட்டு கட்சிக்காரங்களை போய் அணுகுறீங்களே எதுக்கு? கருத்து கணிப்பு நடத்துறவனுக்கு கட்சி ஆபீஸ்ல என்ன வேலை? புரியுதுங்களா? அதனாலதான் அது மேல எனக்கு மரியாதை இல்லை. இப்படிப்பட்ட நபர்களை மக்களும் புரிஞ்சுக்கிட்டனால அவங்க நிஜத்தை சொல்வதில்லை. புரியுதுங்களா? நீங்க யார் அனுப்பி வந்திருக்கீங்க, உங்ககிட்ட எதுக்கு நான் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை கலந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துருச்சு. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். திமுகவினுடைய அந்த எடுக்கக்கூடிய வியூகங்கள், குறிப்பாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்றது தான் அவர் முழு பிரச்சாரமா முழு வீச்சா தன்னுடைய பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. இபிஎஸ் கூட பெரிதாக விமர்சனம். அது கூட என்ன இவ்வளவு கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு போறாரோ அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. அது சரியான ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னு இந்த 2 நாளா தெரியுதா? ஏன்னா இவங்க எந்த ஜென்மத்திலையும் திருந்த மாட்டாங்க சார். திருந்துற மாதிரி நமக்கு தெரியல சார் பிஜேபி. புரியுதுங்களா? எந்த அண்ணா திமுகங்கிற போர்வையில உள்ள வர்றாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் திமுகவை தவிர ஆட்சி நடத்த போறது பிஜேபி தான். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அது ஆளுநர் மூலமாக நிர்பந்தப்படுத்தியோ, இல்ல தொங்கு சட்டசபை வேற யாரையும் ஆட்சி சபையை விடாம கவர்னர் மூலமா நேரடியாகவோ ஜனாதிபதி ஆட்சி என்கிற பெயரிலோ, இல்ல ஏதோ ஒரு ஆச்சரியங்கள் நடந்து XY வந்துட்டா அவர்களை மறைமுகமாக ஆட்டி விட்டு ஆட்சி நடத்த போவது பிஜேபி தான். சரிதானா? இதை புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி வந்துட்டு அப்படியே சுயமா ஆட்சி பண்ணிடுவாரா? 4.5 வருஷத்து ஆட்சி எப்படி சார் நடத்தினார் அவரு? சார் நீங்க நேரடியா பங்கு பெறாமலேயே அவ்வளவு தூரம் ஆட்டி வச்சாங்க. இன்னைக்கு தோழமை வேற, அப்படியே அறுதி பெரும்பான்மை வர அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை வந்தா கூட்டணி தனித்து பெரும்பான்மை அண்ணா திமுகவுக்கு கிடைத்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், பிஜேபி விட மாட்டாங்க. எங்களுக்கு 2 மந்திரியாவது குடும்பம் அமைச்சரவைக்குள்ள உள்ள நுழைவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் போவோம். இப்சன் பட்ஸ் என்ன வேணாலும் நடக்கலாம். எந்த சூழல்லையும் பிஜேபி அந்த இடத்துல உட்கார வைக்க கூடாதுன்னு திமுக எடுக்கிற நிலைப்பாட்டை தான் முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுக்கிறார். இவருடைய இந்த அழிச்சாட்டியம் கலந்த அந்த நடவடிக்கை டீலிமிட்டேஷன்ங்கிறது ஸ்டாலினுடைய ஸ்டாண்டு சரிதானோன்னு நிரூபிச்சிருக்கு. ஸோ இந்த டீலிமிட்டேஷனுடைய இந்த இஷ்யூ மூலியமா திரு மு.க. ஸ்டாலின் எடுக்கக்கூடிய அந்த அரசியல் இன்னும் தீவிரத்தன்மையோடு அவர் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத உணர்த்துது அப்படின்ற விஷயம் சொல்றீங்க சார். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ பாமரர்கள் எப்படி பார்ப்பாங்க? இவங்களுக்கு இப்போ போதிய புரிதலே இப்போ இல்ல, தீவிரத்தன்மை இல்ல அப்படின்னு புரியாது. ஆனா இப்போ திரு மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. லோக்கல் இஷ்யூஸ் பார்ப்பாங்கல்ல. எனக்கு இப்போ எனக்கு சட்ட ஒழுங்கு, இப்போ என் பெண் பிள்ளையை நான் ரோட்டுக்கு நான் தனியா எனக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கா, எனக்கு என் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தானே ஒரு சாமானியம் பாப்பாங்க. அதையும் தான் பார்ப்பாங்க. சரி, அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இன்னைக்கு இந்த ஆபத்தை நீங்க தடுக்காம விட்டுட்டீங்கன்னா, அதனாலதான் இப்ப நாங்க தேர்தல் நடக்கிற போது எங்களை தேர்தலில் கவனம் செலுத்த விடுங்கன்னு 10 நாள் தள்ளி வைக்க சொன்னோமே. அப்ப அதையும் செய்ய மாட்டீங்க. இந்த அழிச்சாட்டத்தையும் மக்கள் கவனிப்பாங்கல்ல.
அந்த அறிவு கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லையா? எதுக்குப்பா இப்ப பார்லிமெண்ட் கூட்டி இந்த சட்டத்தை எடுத்துட்டு வர்றான்? பொம்பளை பிள்ளை பத்திரமா போயிட்டு வரணும்னு நினைக்கிற ஒரு பெற்றோர் அதையும் நினைச்சு பார்ப்பாங்கல்ல. ஏன் அதை வசதியா நீங்க மறைக்கிறீங்க? சொல்லுங்க சார். அதை நினைக்க மாட்டாங்களா? இந்த அட்டகாசம் எதுக்கு பண்றாங்க? என்ன உள்நோக்கத்துக்காக பண்றாங்க? இவ்வளவு அக்கறை இருக்கு. இந்த தேர்தல் தொடங்குறதுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி பார்லிமெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு இந்த 5 மாநில தேர்தலில் இருந்தே அமலுக்கு வருகிறது. ஏன் செய்யல? அதை கேட்க மாட்டாங்களா மக்கள்? சொல்லுங்க சார். ஓகே. ஒரு சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடுகிற சம்பவங்கள் எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். எதையுமே நீங்க நியாயப்படுத்த முடியாது. சாத்தாங்குளத்துல 2 பேரும் அடிச்சு கொண்டுட்டு எனக்கு ரிப்போர்ட் 6 மணிக்குள்ள வரணும் எடப்பாடி சொல்லி அனுப்பிச்சாரா? சொல்லல. ஆனா தார்மீக பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. அப்படி செத்த பிறகு அவர்களுக்கு வேறு உபாதைகள் இருந்தனன்னு போலீஸ்காரன் எழுதி கொடுத்தது சட்டமன்றத்தில் படிச்சாரு. இதுதான் தப்பு. இதைத்தான் மக்கள் கவனிப்பாங்க. அதுக்கு தான் அவரை வீட்டுக்கு அனுப்புனாங்க. அதுக்காகவும் வீட்டுக்கு அனுப்புனாங்க. தப்பு நடக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. சவால் விடுறவன் வந்துகிட்டே இருக்கான். திருடனுக்கு திருடன் இன்னும் கொஞ்சம் வந்துகிட்டு திருடனை தடுக்கிறனா போலீஸோட புத்திசாலி அவன் இருக்கான். அப்ப அவனுக்கு தடுக்கிற அளவுக்கு இவங்க இன்னொரு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து அவனை தடுக்க வேண்டியிருக்கு. சவால்கள் நிறைந்த இந்த உலகத்துல தவறுகள் எங்க நடந்தாலும் தப்பு தான். ஆனா தடுக்க முடியாது. அப்படி நடந்த பிறகு ஆட்சியில் இருக்கிறவங்க தவறு செய்தவர்கள் மேல எவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுக்கிறாங்க? அதை போட்டு மூடி மறைக்கிறாங்களா? இல்ல அந்த குற்றவாளிகளுக்கு இனிமேல் குற்றம் செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுத்துற மாதிரி உச்சபட்ச தண்டனையை சீக்கிரம் வாங்கி தர்றாங்களா? இதைத்தான் சார் மக்கள் பார்ப்பாங்க, பார்க்கணும். இப்போ வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடக்குது. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும். பொண்டாட்டி புருஷனை கொண்டுறான், புருஷன் பொண்டாட்டியை கொண்டுறான். ஸ்டாலினுடைய அந்த நிர்வாக திறமையின்மை தான் இதற்கு காரணம். மேடையில பேசுறதுக்கு நல்லா இருக்கும். எங்கேயோ ஒரு கொட்டாம்பட்டியில ஒரு 4வது தெருவில் நடந்ததுக்கு ஸ்டாலின் எப்படி நேரடி பொறுப்பாவார்? ஆட்சி எப்படி பொறுப்பாக முடியும்? ஆனால் அந்த கொலையை பண்ணிட்டு அந்த கணவனோ மனைவியை தப்பிச்சு இந்த பஜார்ல தான் போயிட்டு இருக்காங்க, டெய்லி இது வெளியே தான் போறாரு, போலீஸு கண்டு கூட இல்லைங்க அப்படின்னா தான் தப்பு. எளிய பாஷையில் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் அதை சொல்றேன். தவறை தட்டி கேட்கிற துணிச்சல் இருக்கிற அரசை தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஓகே சார். இப்போ திமுகவுக்கு அட்வான்டேஜ்னு சொன்னீங்க ஒரு வார்த்தை. இப்போ அட்வான்டேஜ்ன்ற பொழுது நீங்க எப்படி பாக்குறீங்க? பணபலம் தான், கூட்டணி பலம். இவ்வளவு கசப்புகளுக்கு பிறகு அந்த கூட்டணி உடையாமல் இருக்கிறது ஒரு விஷயம். பணபலம் 2வது. பிரிந்து கிடக்கிற எதிரணி, அதுதான் மேஜர். அதுதான் மேஜர். வீக் அப்போசிஷன் பிளஸ் ஆமா வீக் இல்ல, பிரிஞ்சு கிடக்கிற அப்போசிஷன். ஓகே. விஜயும் அண்ணாதிமுக சேர்ந்திருந்தா கதை கந்தல் திமுகவுக்கு. விஜயோட அரசியல் அதோட முடிஞ்சிருக்கும், அது வேற கதை. ராமதாஸ் சசிகலா வாங்குகிற வாக்குகள் திமுகவுக்கு உதவி செய்கிற வாக்குகள். டாக்டர் கிருஷ்ணசாமி சவால் விட்டு சொல்றாரு அண்ணா திமுகவுக்கு பாடம் புகட்டுவோம். எந்த கிருஷ்ணசாமி? தனியா நிக்கிற கிருஷ்ணசாமி அண்ணா திமுகவுக்கு பாடம் புகட்டுவோங்கிறார். ஆனா அதே தெரியும் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு? 33 கேண்டிடேட் போட்டீங்க, வெறும் 33,000 வாக்குகள் அது மாதிரி தான் வாங்குனீங்க. 30 கேண்டிடேட் போட்டு அப்படியே 33,000 ஓட்டு தானே வாங்கினாரு. டி நகர்ல எவ்வளவு இல்ல ஜெயிச்சாங்க திமுக? 134 ஓட்டு. 187 நினைக்கிறேன். ஆக மொத்தம் 200 கீழே. அப்ப ஏதோ சில தொகுதிகள் ரகுபதி ஜெயிச்சது, அண்ணா திமுகலே பல பேர் ஜெயிச்சு 1000க்குள்ள 2000க்குள்ள எத்தனை தொகுதி? அப்ப 33,000 வேல்யூ வருமா வராதா? யாருக்கு தெரியும் சார்? 3 ஓட்டுனாலும் முக்கியமான ஓட்டு. சரிதானா? ஓகே, பார்க்கலாம். அஇஅதிமுகவினுடைய இந்த தன்மையினாலதான் வந்து திமுகவுக்கு கூடுதல் அட்வான்டேஜ். அப்ப இபிஎஸ்ஏ வந்து திரு மு க ஸ்டாலினை வந்து முழுக்க அவரை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஏன் பிஜேபி நினைச்சிருந்தா அண்ணா திமுக ஒற்றுமைப்படுத்திருக்க முடியாதா? ஒரு 6 மாசம் முன்னாடி நான் 1 வருஷமா கரடியா கத்துனல என்ன மாதிரி ஆட்கள். இபிஎஸ் இன்னைக்கு வந்து எடப்பாடி தினகரனுடைய அந்த ஒரே மேடையை பகிர்ந்துக்கிறதுல ஓரளவு இறங்கி மனமாற்றம் அடைஞ்சு வந்தாரா? தினகரனும் பிடிவாதத்தோட்டி இறங்கி வந்தாரா? இந்த மனமாற்றம் 1 வருஷம் முன்னாடி வந்திருந்தா ஓபிஎஸ் வெளியே போயிருப்பாரா? செங்கோட்டை வெளியே போயிருப்பாரா? வைத்தியலிங்கம், மனோஜ், ஜேசிடி தனிநபர்கள் அந்தந்த ஏரியாக்கள்ல செல்வாக்கு படைத்த தனிநபர்கள் எத்தனை பேர் அதை உள்ளே இருந்திருப்பாங்க? எடப்பாடி அந்த விஷயத்துல பொறுப்பாக்குவேன். அந்த பிளவுபடுத்திய பிஜேபி மௌனமா இருந்து சதி பண்ணாங்க. அதிமுக ஒன்றுபடக்கூடாதுங்கிறதுல பிஜேபி மிக உறுதியா இருந்தாங்க. அவங்களும் தான் குற்றவாளி. ஸோ அதிமுக வலுவா இருந்திருந்தா அந்த நம்பிக்கை மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கும் சார். ஏன் சார் இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் ஓடுறான் விஜய் நோக்கி, ஒரு மாற்றத்தை நோக்கி? உங்க மேல ஏன் நம்பிக்கை வரல? ஏன் அவநம்பிக்கை வந்துச்சு? எடப்பாடியும் பிஜேபியும் தான் அதற்கு காரணம். ஓகே, விஜய் ஃபேக்டரை நீங்க எப்படி சார் இதுல பாக்குறீங்க? இல்ல, தாக்கத்தை ஏற்படுத்துவார். என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நான் இன்னும் சொல்றேன், 10-15% வாக்குகளை அவர் வாங்குவார். அது யாருடைய வாக்காக இருக்கும் தெரியாது. யார் காலை வாருவார், யாரை தூக்கி விடுவார், இல்லை 2 பேரையும் ஏறி மிதிச்சுட்டு இவரே ஆட்சிக்கு வருவாரா தெரியாது. பட் பொது பார்வை ஆட்சிக்கு வர அளவுக்குலாம் அந்த கட்சி இன்னும் வளரலை. தனி மனித செல்வாக்காக விஜய் மிகப்பெரிய செல்வாக்கை வளர்த்து வச்சிருக்கிறார். ஆட்சியை பிடிப்பதற்கு அது போதாது.
இறுதியான ஒரே ஒரு கேள்வி. கடந்த முறை திமுகவுக்கு பெரிய ஒரு பேக்லாஷ் ஆனது வந்து கொங்கு மண்டலம். அந்த கொங்கு மண்டலத்தில இப்போது கோவை தெற்கு ரொம்ப கடினமான ஒரு தொகுதிக்கே வந்து கரூர்லேருந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க சென்றிருக்கிறாரு. இப்ப அங்க அவ்வளவு கடினமான தொகுதியை அவர் பார்த்தாரு, நான் பார்க்கல. என்னைக்கு வானதி எனக்கு தெற்கு வேண்டாம் வடக்குக்கு போறேன்னு ஓடுனாங்களோ, நான் கொச்சையா சொல்லல, ம், துணிச்சல் மிக்கிறவன் தான் இங்க நின்றுக்கணும் சார். வானதி ம், செந்தில் பாலாஜி யார் வேணாலும் வரட்டும், இங்க நான் சிட்டிங் எம்எல்ஏ, இந்த தொகுதிக்கு நான் அவ்வளவு பண்ணிருக்கேன், நான் யார் வந்தாலும் ஜெயிச்சு காட்டுன்னு வானதி இங்க நின்றுருந்தாங்கன்னா அவங்க பாதி வெற்றியை உறுதிப்படுத்திருப்பாங்கன்னு அர்த்தம். இவர் எந்த நிமிஷம் அதை நோக்கி தகர்ந்து போனாரோ செந்தில் பாலாஜியோட வெற்றி உறுதியும் தான் நான் பார்ப்பேன். அந்த ஆளுமை தான் மக்கள் பார்ப்பாங்க சார். அது மாதிரியான ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில. ஓகே, புரியுதுங்களா? பிளஸ் 21ல் 10க்கு 10 தோத்தாங்க திமுக. அடுத்த நடந்த 10 மாசத்துல நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 95% வெற்றியை பெற்றது திமுக. ம், அண்ணா திமுக கோட்டையில போய் ஓட்டையை போட்டது செந்தில் பாலாஜி, ம், பொறுப்பு அமைச்சர் என்கிற அந்த அடையாளத்தோடு. ம், அமைச்சர் பதவி இழந்து சிறைக்கு போன போது நாடாளுமன்ற தேர்தல் வருது, அண்ணாமலை நிற்கிறார், என் கேண்டிடேட் நல்ல சிறையில இருந்தே நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு அவர் சாய்ஸ்ல கேண்டிடேட் போடுறாங்க. திமுக கம்யூனிஸ்டை தள்ளிட்டு உங்களால சமாளிக்க முடியாது, நாங்க சமாளிக்கிறோம்னு சொல்லி ஈஸியா ஜெயிக்கிற திண்டுக்கலுக்கு கம்யூனிஸ்ட் அனுப்பிட்டு கடினமான அண்ணாமலை ஜெயிக்கிறது எங்க பொறுப்புன்னு சிறையிலிருந்தே ஜெயிக்க வச்சவர் செந்தில் பாலாஜி. அவருக்கும் பங்கு இருக்கு. ஸோ தன்னுடைய திறமையை அப்படி நிரூபிச்ச ஒருத்தர் மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் போட்டிட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கடந்த 30-40 ஆண்டுகால திராவிட இயக்க வரலாற்றுல கிடையவே கிடையாது. மாவட்டங்கள் பிரிஞ்சு தனியா போயிருக்கலாம். எக்ஸிஸ்டிங் செட்டப்ல ஒரு மாவட்டத்துல மாவட்ட செயலாளர் இருந்துட்டு இன்னொரு மாவட்டத்தை போட்டிட்டது நடக்கவே நடக்காது. ஓகே, அப்படி யாரும் இருந்தது எனக்கு ஞாபகத்துக்கே வரல. காரணம், இவர் போய் நின்னா அந்த ஒட்டுமொத்த 10 தொகுதியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு திமுக தலைமை நினைச்சிருக்கலாம். இது வரைக்கும் வர்ற தகவல்கள் அவர் அந்த வேலையை சரியா தான் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. வெற்றி கிடைக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.